மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழு மூச்சுடன் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. இது அதீதமான நம்பிக்கை என்பதல்ல, தன்னம்பிக்கை. 5 ஆண்டு காலம் நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையினால் தமிழ்நாட்டை இந்தியாவின் பல நிலைகளில் உயரிடத்திலே முதல் இடத்திலே உட்கார வைத்திருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் கொள்கை அளவிலே ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கிறோம். எல்லோரும் எத்தனை இடத்திலே போட்டி என்பதை விட பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லாம் ஒன்று என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றைத்தன்மையை கொண்டு வருகிற அந்த குணத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம். அதனால்தான் முதலமைச்சர் செல்லுகிற இடங்களெல்லாம் டிஎம்கே வர்சஸ் என்டிஏ அலையன்ஸ் என்று சொல்கிறார். என்டிஏ அலையன்ஸ் என்பது இப்போது புதிய பதம் பெற்றிருக்கிறது, நியூ டெல்லி அலையன்ஸ் என்று. காரணம், தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள முயற்சிக்கின்றார்கள். அதிமுக தன்னுடைய தலைமையில் இயங்குவதாக சொன்னாலும் கூட அவர்களை இயக்குவது, அந்த கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் சார்ந்திருப்பது எல்லாம் டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியைத்தான். ஆக அவர்களை நாங்கள் எதிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியாவினுடைய தனித்தன்மை என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது. இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் என்று உள்ள இந்த நாட்டில் ஒரு மொழி தான் இருக்க வேண்டும், எல்லாம் ஒற்றைத்தன்மையாக இருக்க வேண்டும், ஒரே கல்வி முறை தான் இருக்க வேண்டும், ஒரே தேர்தலாம் நடக்க வேண்டும் என்று சொல்வது எதையோ நோக்கி செல்வதாக இருக்கின்றது. இது அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை மாண்பாகிய மதசார்பற்ற தன்மை, அதே போல் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதில் முதல் இடத்தில் நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அவர்கள் நிறைவேற்றிய சட்டங்களில் பெரும்பாலான சட்டங்கள் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிப்பதாக, மாநிலங்களுடைய அதிகாரங்களில் அத்துமீறுவதாகவே அமைந்திருக்கின்றது. இதை பல நேரங்களில் நாங்கள் இதுபோன்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது பொதுக்கூட்டத்தில் மட்டுமல்ல, நேரடியாக நாடாளுமன்றத்திலும் குறிப்பிட்டிருக்கிறோம். அதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தி மொழியை எந்த வகையிலும் திணிப்பது என்ற ஒரு முயற்சி, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற கல்வி நிலையை பின்னோக்கி இழுத்து செல்வது, அது பல வகையிலும் நம்முடைய மாணவர்களுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்காது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை வகுத்திருக்கிறது. கல்வி என்பது அரசியல் சட்டத்தினுடைய பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் என்பதில் இருக்கிற காரணத்தால் நமக்கென்று கொள்கைகளை உருவாக்கி கொள்கிற உரிமை உண்டு. ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயற்ற வேண்டும். ஆனால் கொள்கை என்பது மாநிலங்கள் தங்களுடைய சட்டமன்றத்திலும் அல்லது அரசாங்கம் தன்னுடைய எல்லையில், மாநிலங்கள் தன்னுடைய அந்த அரசாங்கத்திற்கு உட்பட்டும் ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டும் வைத்துக்கொள்ளும். அதனால்தான் இந்த என்டிஏ மன்னிக்கவும் அந்த என்இபி என்று சொல்கிற புதிய கல்விக் கொள்கை என்பது, தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடாளுமன்றத்திற்கு வராததற்கான காரணம் அது ஒரு கொள்கை. நாடாளுமன்றத்தினுடைய அனுமதியை, அது ஆமோதிப்பை பெற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் கொள்கை அளவிலும் நாங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு முழுமையாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய முழு முதல் குற்றச்சாட்டு. இதை அவர்கள் மறுக்கவே முடியாது. இப்போது அண்மையிலே மதுரைக்கு வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு பட்னாவிஸ் அவர்கள் பேசுகிற போது, நீங்கள் பாரதிய ஜனதாவை வெற்றி பெற செய்தால்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்று சொன்னதை பிளாக்மெயில் என்கிறார்கள். நான் அப்படி கூட பார்க்கவில்லை. தன்னுடைய அதிகார எல்லையை மீறி அவர் பேசியிருக்கிறார். அவருடைய கையில் எதுவும் கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுமதிப்பது என்பது ஒன்றிய அரசு, குறிப்பாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை, அர்பன் டெவலப்மெண்ட், அந்த அமைச்சரவை தான் அதை செய்ய வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு டிபிஆர் என்று சொல்லுகிற டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அனுப்பி மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்கு முழு விளக்கங்களையும் தெளிவாக தந்திருந்தும் பல காரணங்களை காட்டி அதை நிராகரித்திருக்கிறார்கள். அந்த காரணங்களில் முக்கியமான ஒன்று, இது போதுமான மக்கள் தொகையை கொண்டிராத பகுதிகள் என்பதுதான். மதுரை, அதாவது கோவையிலே 15 லட்சமும் மதுரையிலே கிட்டத்தட்ட 18 லட்சமும் இருக்கின்றது. ஆனால் 20 லட்சத்திற்கு மேல் இருந்தால்தான் என்று 2017
அந்த அமைச்சரவை ஒரு வரையறை வைத்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்திய நாட்டிலே அவர்கள் இந்த வரையறைக்கு உட்படாத எந்தெந்த பகுதிகளிலே தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிக முக்கியமாக குருகிராம் என்று சொல்கிற ஹரியானாவில் இருக்கிற அந்த குர்கான் என்று சொல்லப்படுகிற குருகிராம், அது மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதி. அதுபோல் நாக்பூர் மத்திய பிரதேசத்தில், கல்யாணி வெஸ்ட் பெங்கால், மங்களகிரி ஆந்திர பிரதேஷ், கோரக்பூர் அதுவும் உத்தரப்பிரதேசம், பத்திமண்டு பிப்லங்கரா என்று சொல்லுகின்ற வளர்ந்து வருகின்ற சில பகுதிகளுக்கெல்லாம் தரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஆக்ராவுக்கும் தந்தார்கள், பாட்னாவுக்கும் தந்தார்கள், பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் லக்னோவுக்கும் தந்திருக்கிறார்கள். ஆக அந்த 20 லட்சத்தை தொடாத பல பகுதிகளுக்கு இவர்கள் தர முடிந்தபோது ஏன் தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கிறார்கள் என்பது எங்களுடைய கேள்வி. அதற்கு அவர்களிடமிருந்து பதில் இல்லை. ஏதாவது ஒரு நொண்டி காரணங்களை சொல்லிதான் மறுக்கிறார்களே தவிர அதற்கான சரியான விளக்கங்கள் இல்லை. அதே போலத்தான் எய்ம்ஸ் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அறிவிக்கப்பட்டது 2015ஆவது ஆண்டு. 2018ஆவது ஆண்டு அடிக்கல் நாட்டினார் 2019 பிரதமர். 2019இல் அது அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஆனால் இப்போது 2026, 2025 மே 30 வரை முடிக்கப்பட்ட அதனுடைய அந்த பணியினுடைய அளவு என்பது 30 விழுக்காடு மட்டும்தான். ஆனால் அதே 2015இல் அறிவிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அறிவிக்கப்பட்டது தந்திருக்கப்பட்டிருக்கிறது, கவுஹாத்தியிலே அறிவிக்கப்பட்டது முழுமையடைந்து விட்டது, கோரக்பூரிலே அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்து விட்டது, பத்லாண்டிலே அறிவிக்கப்பட்டது நடந்து முடிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இப்போது கேட்கிற நாட்டு மக்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், அதே 2015இல் அறிவிக்கப்பட்ட வேறு மாநிலங்களிலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் நடைமுறைக்கு அதாவது கட்டி முடிக்கப்பட்டு செயல்முறைக்கு இப்போது இட் இஸ் ஃபங்க்ஷனிங். ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் 30 விழுக்காடு தான் நிறைவுற்றிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு வளர்ச்சியில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் எந்த வகையிலும் பின்தங்கவில்லை. எங்களுக்கு தரப்பட வேண்டிய நியாயமான நிதி மறுக்கப்படுகின்றது. 14வது நிதிக்குழு 14th ஃபினான்ஸ் கமிஷன் டாக்ஸ் டெவல்யூஷன் என்று சொல்கிற மாநில அரசு வசூலித்து தருகிற ஒன்றிய அரசுக்கான வரியிலிருந்து எவ்வளவு தர வேண்டும் என்பதற்கு 32லிருந்து 41 விழுக்காடு உயர்த்தியது. அடுத்த ஆண்டு 15வது அடுத்த 15வது நிதிக்குழுவும் 16வது நிதிக்குழுவும் 41 என்று குறைத்தது. அந்த 1 விழுக்காடு ஜம்மு காஷ்மீரினுடைய லடாக் அதையும் உள்ளிட்ட வளர்ச்சிக்காக என்று சொன்னார்கள். 1 விழுக்காடு ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய வரி வருமானத்தில் எவ்வளவு என்பதை கணக்கிட்டுக் கொள்ளலாம். அதில் ஜம்மு காஷ்மீரும் லடாக்கும் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது என்பதை பார்த்து கொள்ளலாம். ஆக நம்மிடமிருந்து பணம் வாங்கி அவர்கள் இன்னொரு பகுதியை வளர்ப்பதில் தவறில்லை. ஆனால் மாநிலங்கள் ஏற்கனவே 50 விழுக்காடு தாருங்கள், எங்களுடைய உரிமையை தாருங்கள் என்று கேட்கிற போது அந்த 41 கூட முழுமையாக தர முடியாத நிலைமை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு உதாரணத்திற்கு 100 ரூபாய் ஒன்றிய அரசினுடைய ஒரு ஆண்டு வருமானம் என்றால் தமிழ்நாடு தருவது 9 ரூபாய், நமக்கு அவர்கள் தருவது 4 ரூபாய். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் தருவது 8 ரூபாய், அவர்களுக்கு தருவது 16 ரூபாய். பீகார் தருவது 2.8, 2 ரூபாய் 80 காசு என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி தருவது 10 ரூபாய் தருகிறார். ஆக உத்தரப்பிரதேசத்திற்கு 2 மடங்கு, பீகாருக்கு 5 மடங்கு, தமிழ்நாட்டுக்கு பாதி தான் என்று சொன்னால் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது, கடமை எங்களுக்கு இருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாக அல்ல, ஒரு மாநிலம் என்று பார்க்க வேண்டிய இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் ஒருதலை பட்சத்தோடு பார்க்கிறது. நாங்கள் எல்லா வகையிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மராட்டிய மாநிலமும் உத்தரப்பிரதேசமும் பலவற்றிலே முதலிடத்தில் இருந்தது. குஜராத் இருந்தது, இப்போது அந்த வகையிலேயே இல்லை. குறிப்பாக சிறு குறு தொழில் என்று சொல்வதில் மராட்டிய மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாங்கள், அதாவது ரொம்ப அருமையான தகவல், இந்தியாவினுடைய மொத்த ஏற்றுமதி அல்லது இந்தியாவினுடைய மொத்த வரி வருவாய் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய மொத்த வருமானம், அந்த வருமானம் என்பது அதில் 40 விழுக்காடு சிறு குறு தொழில்கள் தருபவை. சந்திராயன் 3 போன்ற முக்கியமான துறைகளிலே அவர்கள்தான், இராணுவத்திலே செய்யப்படுகின்ற பல அவர்களால் தான் செய்யப்படுகின்றன. அந்த துறையை அவர்கள் ஊக்கப்படுத்துவது இல்லை.
பெரும் தொழிலதிபர்கள் இவர்கள் ஊக்கப்படுத்துகிற அம்பானியோ அதானியோ கூட இந்த அளவிற்கு அரசாங்கத்திற்கு ஜிடிபியில் பங்கு கிடையாது. சிறு குறு தொழில், சாதாரணமான பெண்கள், இளைஞர்கள், வேலையற்றவர்கள், படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள் ஈடுபடுகின்ற இந்த சிறு குறு தொழிலில் தமிழ்நாட்டில் 47 லட்சம் சிறு குறு தொழில்கள் இருக்கின்றன. வி ஸ்டாண்ட் இன் த செகண்ட் பிளேஸ். இங்கே நாம் வேலைவாய்ப்பை அதன் மூலமாக 2.5 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை தருகிறோம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் மராட்டியத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த ஆண்டு மட்டும் 74,000 கோடி ரூபாய்க்கு டெக்ஸ்டைல்ஸ் துறையில் தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றது. முதலில் இடத்தில் இருந்தது மராட்டியம்தான், உத்தரப்பிரதேசம் இருந்தது. எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழ்நாடு முதல் இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதுபோல் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே மொத்தம் வேலை பார்க்கிறவர்களில் விழுக்காடு பெண்களுடைய பங்கு என்பது 16.80. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் சற்றேறக்குறைய 7 விழுக்காடு. 1/3 பகுதி என்று சொல்வதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள். சிறு குறு தொழிலில் 30 விழுக்காடு பெண்கள். ஆக எங்களை இங்கே ஃபட்னாவிஸ் பேசிவிட்டு போகிறார் என்றால், நீங்கள் சொல்லுகிற டபுள் என்ஜின், நீங்கள் சொல்லுகிற அதே ஆட்சி தான் ஒன்றியத்திலும் இருக்கிறது, மராட்டிய மாநிலத்திலும் இருக்கிறது. உங்களுக்கு எல்லா சலுகைகளும் தருகிறார்கள், ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் எதையும் செய்வது இல்லை. மாறாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகின்றது. நமக்கு தர வேண்டியது எதையும் தருவதில்லை. நாங்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அறிவித்து ஒரே ஆண்டில் அதை கட்டி முடித்திருக்கிறோம். கிண்டியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, எல்லோரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு பல துறைகளிலே சிறப்பு கொண்ட அந்த மருத்துவமனை ஒரே ஆண்டிலே கட்டி முடித்திருக்கிறோம். ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை 11 ஆண்டுகளாகியும் 30 விழுக்காட்டை தாண்டவில்லை என்கிற போது இது ஒரு அரசினுடைய திறமை குறைவு என்று நாங்கள் கருதவில்லை. எல்லா திறமைகளும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ஓரவஞ்சனையோடு பாரபட்சத்தோடு பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருப்பது தான் இங்கே இருக்கிற அதிமுக. ஆக அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற கட்சிக்கு இவர்கள் துணை போகிறார்கள். ஒரு சமீபகால தகவலை சொல்கிறேன், பல பேர் கவனித்திராத ஒன்று. இந்த கூட்டத்தொடரில், இப்பொழுது நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்னும் முடியவில்லை, அது மறுபடி இருக்கிறது. அது ஒரு தனிக்கதை. இந்த டீலிமிட்டேஷன் வர இருக்கிறது, தொகுதி மறுசீரமைப்பு என்பது வர இருக்கின்றது. அதாவது மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் 29 ஏப்ரல், தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஏப்ரல் 23. தமிழ்நாட்டிலிருந்து மக்களவை மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் 55 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அங்கே மேற்கு வங்காளத்திலிருந்து 56 57 பேர் 2 அவையிலும் சேர்த்து உறுப்பினர்கள். தயவு செய்து யோசியுங்கள். 2 மாநிலங்களும் தேர்தல் களத்தை சந்திக்கிற உச்சக்கட்ட நேரத்தில் திட்டமிட்டு 100 சொச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒரு அரசியல் சட்ட திருத்தம் என்ற பெயரால் வரவழைக்கிறார்கள். அதில் வாக்களித்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆக இது ஒரு பக்கம், இது நடக்க இருக்கிறது. அந்த டீலிமிட்டேஷனை பற்றி தனியாக பேச வேண்டியிருக்கின்றது. ஆனால் இப்போது நடந்து முடிந்த இந்த கூட்டத்தொடரின் ஒரு பகுதியில் 2 முக்கியமான மசோதாக்கள் வந்தன. 2 ரொம்ப சென்சிட்டிவ். ஒன்று திருநங்கையர்களுக்கான உரிமைகளை பறிக்கின்ற மசோதா. ஏற்கனவே திருநங்கையர்களுக்கு நான் கொண்டு வந்த தனிநபர் மசோதா மாநிலங்களவையில் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறியது எல்லோருக்கும் தெரியும். பின்னர் அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வந்து அதை திருநங்கையர் சமுதாயம் புறக்கணித்தது. பின்னர் மீண்டும் ஒரு மசோதாவை என்னுடைய மசோதாவிலிருந்து எடுத்து வடித்து தந்தார்கள். அதுவும் முழுமையாக இல்லை. ஆனாலும் அது நிறைவேறி சட்டமாகி நடைமுறைக்கு வராத நேரத்தில் இப்போது என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மீண்டும் எல்லோருடைய தகவலுக்காகவும் சொல்கிறோம், நான் திருநங்கை என்று யாராவது போய் சொன்னால், கலைஞர் அழகான அந்த பெயரை வைத்தார். திரு என்பது ஆண்பால், நங்கை என்பது பெண்பால் என்று சொல்லி வேறு வேறு பெயரில் அழைத்த அவர்களுக்கு தலைவர் கலைஞர் அந்த பெயரை சூட்டினார். அந்த திருநங்கையர்கள் நான் திருநங்கை என்று கேட்டால் சான்றிதழ் கொடுப்பார்கள். இனிமேல் அவர்கள் they have to present before a committee, ஒரு மருத்துவர்கள் கொண்ட குழுவுக்கு முன்னால் சென்று தாங்கள் திருநங்கை என்பதை நிரூபிக்க வேண்டும். பின்னர் அதை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு செல்ல வேண்டும். ஆக இந்த ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி, இட் இஸ் அகென்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன். நான் பேசுகிற போது அதைத்தான் சொன்னேன். இட் இஸ் டோட்டலி அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் வில் பி ஸ்ட்ரக் டவுன் பை த சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக அது மட்டுமல்ல, யாராவது ஒரு திருநங்கை சென்று அதில் இருக்கிற குரு என்று சொல்லக்கூடியவரை காட்டி இவர் என்னை அச்சுறுத்தி என்னை திருநங்கையாக மாற்றினார் என்றால்
6 ஆண்டுகளில் இருந்து ஆயுள் தண்டனை வரை தரக்கூடிய தண்டனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து திருத்தங்கள் கொடுத்தோம், தேர்வு குழுவுக்கு அனுப்ப சொன்னோம், எதிர்த்தோம். அதை ஆதரித்து வாக்களித்த கட்சி அதிமுக. அடுத்த மசோதா தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள், பல பேருக்கு தெரியாத ஒன்று, CAPF என்று சொல்லுகிற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இப்போது விமான நிலையத்தை அவர்கள் தான் பாதுகாக்கிறார்கள், தேர்தல் பணியை அவர்கள் தான் பார்க்கிறார்கள், எல்லையோரத்தில் அவர்கள் தான் நிற்கிறார்கள். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இண்டோ டிபெட் பார்டர், இப்படி பல அமைப்புகள் இருக்கின்றன. CRPF இவர்கள் சற்றேறக்குறைய பல லட்சம் பேர் வேலை பார்க்கிறார்கள். ஒருவர் ஒரு பணி உயர்வு பெறுவதற்கு 14 ஆண்டுகள் காத்திருக்க முடியும். அவருடைய நிலைமை கொடுமையான நிலைமை. கால வரையறை இல்லாமல் பணியாற்றுகிற அவர்களுக்கு ஒரு பணியிடத்தில் மாற்ற உயர்வுக்கு 14 ஆண்டுகள். ஆனால் அவருடைய உயர் பொறுப்பு DIG, IG போன்றவற்றுக்கு இதிலிருந்து வருகிறவர்களே நியமிக்காமல் IPS ஆஃபீஸர்ஸை டெப்யூட் செய்கிறார்கள். இதை எதிர்த்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். உச்சநீதிமன்றம் மே 25 அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தது. அரசாங்கம் மேல்முறையீடு செய்தது. தயவுசெய்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அந்த ரெவ்யூ பெட்டிஷனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த ரெவ்யூ பெட்டிஷனை நிராகரித்து தன்னுடைய அதே தீர்ப்பை அக்டோபர் மாதம் 2025 உறுதி செய்தது. இப்போது அதற்கு மாற்றாக நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மசோதாவில் அங்கே நிரந்தரமாக IPS ஆஃபீஸர்ஸை டெப்யூட் செய்யலாம் என்று சொல்லி அந்த CAPF சோல்ஜர்ஸினுடைய குடும்பங்களில் வயிற்றில் அடிக்கிற, அவருடைய வாழ்வில் இவ்வளவு உழைத்தாலும் கடந்த 3 ஆண்டுகளில் 348 பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள் CAPF அந்த அமைப்பில்.